பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு வருஷமாக அந்த டிவி மட்டும் பார்க்குறீங்க, வேறு டிவிலாம் பார்க்கல. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இந்த கட்சி தான் நல்ல கட்சின்னு. அடுத்த ஒரு வருஷம் இன்னொரு கட்சி டிவியை பார்க்குறீங்க ஃபுல்லாக, வேறு எதையும் பார்க்கல. இப்போ ரெண்டாவது கட்சி நல்ல கட்சின்னு சொல்லுவீங்க. ஏன்னா மனிதன் அப்படி தான் கடவுள் படைச்சிருக்கு. எதை தொடர்ந்து நம்ம கேட்குறோமோ அதை நம்புவோம். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா ரோமர் 10:17 எடுத்து படித்து பாருங்க. ரோமர் 10வது அதிகாரம் 17வது இறை வார்த்தை. ரோமர் ஓகே. இதில் இயேசு கிறிஸ்துவை பற்றிய செய்தியை அறிவிக்கிறத கேட்க கேட்க நமக்கு நம்பிக்கை உண்டாகும். இப்போ ஒரு அரசியல் தலைவருடைய செய்தியை டெய்லி கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? அவர் மேலே நம்பிக்கை உண்டாகும். அப்போ எதை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்களோ அதை நம்ப ஆரம்பிப்பீங்க. சீரியலை பார்த்துட்டே இருந்தால் என்ன ஆகும்? என் மாமியார் மோசன்ற எண்ணம் தான் வரும். மாமியாருக்கு என்ன தோணும்? மருமக எங்கேயும் நம்மளை போட்ட தாக்குறான், ரிஸ்க்குன்னு நினைக்க மனசில் அப்படி தான் வரும். அதனால் தயவுசெய்து அதெல்லாம் கேட்காதீங்க. எதை கேட்கிறீர்களோ அதை நம்புவீர்கள். இது முக்கியம், ரொம்ப முக்கியம். நான் இப்போ சீரியல் தப்பு, சினிமா தப்புலாம் சொல்ல வரல. எதை கேட்கிறீர்களோ, எதை அதிகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அதை நீங்கள் நம்புவீர்கள். கோவிடில் நோயில் செத்தவங்களை விட பயத்தில் செத்தவங்க நிறையா. ஏன்னா அந்த நியூஸை டெய்லி போட்டு போட்டு கிரிக்கெட் ஸ்கோர் சொல்கிற மாதிரி இன்றைக்கி 300, ஐயோ 350, ஐயோ 400, பக்கத்து வீட்டில் ஒன்று போச்சு, அடுத்த நாள் இவரும் போச்சு. புரியுதுங்களா? ஏன்னா அந்த நியூஸை கேட்டு 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 நிறைய பேர் செத்து போனாங்க. அதனால் தயவு செய்து இறை வார்த்தைக்கு முரண்பாடான வார்த்தைகளை கேட்காதீங்க. கரெக்டா? ஓகே. ஸோ ஜீசஸ் ஃபஸ்ட் என்ன பண்ணுறாரு? மனம் மாறுங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்து முக்கியமானது, பழைய ஏற்பாட்டில் பாவத்தை எப்படி சொல்லியிருந்தாங்க, புதிய ஏற்பாட்டு உள்ள பாவத்துக்குள்ள வித்தியாசம் என்னன்னு சொல்கிறார். பழைய ஏற்பாட்டில் நம்ம ஃபிசிக்கலாக செஞ்சால் தான் பாவம் இல்லையா? ஒருத்தனை அடித்து கொன்னா பாவம், அடித்தா பாவம் இல்லை. திட்டினா பாவம் கிடையாது. பழைய ஏற்பாடு பிரகாரம் திட்டினா பாவமா? மனசில் தப்பாக நினச்ச பாவம் கிடையாது. புதிய ஏற்பாட்டில் மனசில் நினச்சாலே பாவம். பழைய ஏற்பாடு ஈஸியாக, புதிய ஏற்பாடு ஈஸியாக? மனசில் பழைய ஏற்பாட்டிலே பிறந்திருக்கலான்னு தோணுது. ஆனால் பாருங்கள், பார்க்குறதுக்கு பிதா தான் டெரராக இருக்கிறாரு. நீங்கள் பைபிள் படிக்கும்போது பிதா டெரராக இருக்கிறாரு, ஜீசஸ் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிறாரு. ஆனால் யார் கொடுத்த கட்டில் கஷ்டம்? புரியுதா? இவர் ஸ்வீட்டாக டஃப்பான ஒரு கொஸ்டினை கொடுத்துட்டு போயிட்டார். அவர் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ரஃப்பாக தெரியுது, ஆனால் அவர் கொடுத்த கட்டில் ரொம்ப சிம்பிள். கரெக்ட் தானே? ஆனால் நீங்கள் அவர்கிட்ட ஜெபமே பண்ண மாட்டேங்கிறீங்க. பிதாவுடைய அன்பை எத்தனை பேர் மெடிடேட் பண்ணியிருக்கீங்க? 2 பேர் சொல்கிறாங்க. பிதாவுடைய அன்பை தியானித்தவர்கள் எத்தனை பேர்? ஓகே, குட். பிதா மறக்கப்பட்ட கடவுள். நம்ம ஏசு கிறிஸ்து கண்ணு முன்னால் நம்ம சிலுவை பாதை பண்ணி பண்ணி ஏசு கிறிஸ்துவின் அன்பை நம்ம தியானிக்கிறோம். நிறைய பேர் பிதாவுடைய அன்பை தியானிப்பதில்லை. இப்போது ஈசாக்கை பலி கொடுக்கறதுக்கு அப்ரஹாம் கூப்பிட்டு போகிறார். கரெக்டா? யாருக்கு வலி ஜாஸ்தி? பிதா சொன்ன நிமிஷத்துலேருந்து இவருக்கு பக்கு 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 பக்குன்னு இருக்குது. ஆண்டவரே, எனக்கு வயசாகி போச்சு, என்ன நான் வேணா போய் செத்துடுறேன், என் பிள்ளையை விட்டுருங்கன்றதான் மனசில் வந்திருக்கும். கரெக்டா? பிதா அவரை வச்சு ஒரு டெஸ்ட் அடித்து பார்த்துக்கிறார். நாளைக்கு என் பிள்ளை இதே மாதிரி பலி கொடுக்க போகிறேன், இவன் என்ன பண்ணுறான் பார்க்கலான்னு அவருக்கு ஒரு டெஸ்ட்டு. பிதா மனசில் அப்போ எப்படி இருந்திருக்கும்? அது என் பிள்ளையை கொடுக்கும்போது எப்படி கஷ்டமாக இருக்கும் இல்லையா? சரி, மனுஷனே கொடுக்குறேன், நானும் கொடுத்தாகணும். ஒவ்வொரு செகண்டும் பிதாவை மனசில் அவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தது. இப்போது உங்களை நீங்கள் ஒரு 2 அடி வாங்குறது ஈஸியாக, உங்கள் கண்ணு முன்னால் உங்கள் பிள்ளையை போட்டு அடிக்கிறத பார்க்குறது ஈஸியாக? புரியுதா? இப்போது இன்னொரு வகையில் யோசித்து பாருங்கள். நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் பையனை அடிக்கிற ஆளை போட்டு அடித்து சாவடிக்க முடியும், அந்தளவுக்கு உங்களுக்கு பவர் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் பொறுத்துட்டு இருக்கணும். முடியுமா? முடியாது. யாரும் செய்ய மாட்டாங்க இல்லையா? முடியலன்னா அது ஒரு விஷயம். ஓகே, நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஆளை துரத்தி விடலாம், அடிக்கலாம். இருந்தாலும் பொறுத்துட்டு இருக்கிறது அதை விட கஷ்டம். அதனால் தயவுசெய்து பிதாவுடைய அன்பை தியானித்து பாருங்க. பிதாவுடைய துன்பம், கல்வாரியில் இயேசு கிறிஸ்து பட்ட துன்பத்தோட பிதாவுடைய துன்பம் ஒருபடி மேல். அதை தியானிக்கும் போது
உங்கள் அப்பா மேலே இருக்கிற அன்பு அதிகமாக. உங்கள் அப்பாவை மன்னிக்க முடியாமல் இருந்ததுன்னா உங்களால் மன்னிக்க முடியும். அப்பா மேலே இருக்கிற வெறுப்பு போயிடும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஒரு சிலருக்கு எங்கள் அப்பா மேலே வெறுப்பில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அப்பா கிட்ட வெறுப்பு ஜாஸ்தியாக இருந்ததுன்னா பல்லு போயிடும். நான் ஜோக் அடிக்கல, உண்மையாக சொல்கிறேன். பல் பிரச்சனைக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்பா மேலே உள்ள கோபம். அம்மா மேலே கோபம் இருந்தாலும் பல்லுக்கு பிரச்சனை வரும். யாராவது சின்ன வயசுலேயே பல்லு பிரச்சனை வருதுன்னா அப்பா அம்மா மேலே கோபம் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு ஸ்பிரிச்சுவல் காரணம் உண்டு. என்னது பிரதர்? திருச்சி போடலாம். அது பூச்சி வர்றதுக்கு காரணமே அதுதான். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் டாக்டர் சொல்கிறது பிரதர். ஸ்பிரிச்சுவல் ரீசன் ஒன்று இருக்குது. சரி, ஓகே. எபிரேயர் 11வது அதிகாரம் 3வது இறை வார்த்தை படிங்க பார்க்கலாம். எபிரேயர் 11:3. உலகம் முழுமையும் கடவுளின் சொல்லால் உருவாக்கப்பட்டது என்றும் காணப்படாதவற்றினின்று காணப்படுகிறவை உண்டாயின என்றும் நம்பிக்கையாலே புரிந்து கொள்கிறோம். எதிலிருந்து எது உருவாச்சு? காணப்படாதவையிலிருந்து காணப்படுகிறவை உருவாகுது. ஸ்பிரிச்சுவலாக ஒரு தப்பு பண்ணும்போது கொஞ்ச நாள் கழிச்சு அது ஃபிசிக்கலாக பல்லில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. முதல்ல அப்போ என்னது? ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் ஒன்று கிரியேட் ஆகுது, பின்னால் ஃபிசிக்கல் வேர்ல்டில் அது அட்டாக் பண்ணுது. அப்போ நம்ம உடம்புல வர நோயெல்லாம் எங்கே முதல்ல கிரியேட் ஆகுது? ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில், காணப்படாத உலகத்தில் கிரியேட் ஆகுது. உங்கள் குடும்பத்துக்குள்ளே அடிதடி நடக்குதுன்னா அது முதல்ல எங்கேருந்து கிரியேட் ஆகுது? காணப்படாத ஆவிக்குரிய உலகத்தில் முதல்ல கிரியேட் ஆகி அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்குள்ளே வருது. நம்ம செய்கிற ஒரு சில தப்பு நமக்கு தெரியறது கிடையாது, அடி வாங்கும் போதும் தெரியறது கிடையாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் உள்ள பிரச்சனைக்கு முக்கியமான காரணம் என்னது? ஆவிக்குரிய உலகத்தில் நடக்கிற ஒரு சில தவறுகள், நம்முடைய மிஸ்டேக் தான். அது பின்னால் நம்முடைய குடும்பத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ நீங்கள் குடும்பத்தில் என்னதான் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் காம்ப்ரமைஸ் பண்ணாலும் சரியாக போகிறது கிடையாது. ஆவிக்குரிய உலகத்தில் உள்ள விஷயத்த முதல்ல சரி பண்ணும்போது இங்கே உள்ள விஷயம் சரியாகும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓகே, அதை பற்றி டீப்பாக அப்புறம் எடுக்கலாம். ஓகே, அப்போ ஜீசஸ் பாவத்தை குறித்து சொல்கிறாரு. அப்புறம் டெய்லி பாவத்தை குறித்து பேசல அவர், கரெக்ட்? அதுக்கப்புறம் நம்பிக்கையை எப்படி செயல் வடிவம் கொடுக்குறன்றதை டீச் பண்ணுறார். ஜீசஸுடைய டீச்சிங்கில் ஒரு 60 to 70% பார்த்தீங்கன்னா சீடர்களை நம்பிக்கையில் பயிற்றுவிக்கிறார் இல்லையா? ஒவ்வொரு இடத்துலையும் நம்பிக்கையை கரெக்டாக பண்ணுறாங்களா பண்ணலையா அதை ட்ரைனிங் கொடுத்துட்டே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அறிவித்த செய்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா பரலோகத்தை குறித்த நற்செய்தி அறிவிக்கிறார். பரலோக ராஜ்யத்தை குறித்த நற்செய்தி. பரலோகத்தை குறித்த நற்செய்தி இல்லை, பரலோக ராஜ்யத்தை குறித்த நற்செய்தி. நீங்கள் ஜீசஸ் பேசும்போது ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நான் மற்ற ஊர்களுக்கும் சென்று பரலோக ராஜ்யத்தை குறித்த நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. பரலோக ராஜ்யம் இந்த ஓமைக்கு ஒப்பாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 13 ஓமைகள் பரலோக ராஜ்யத்தை குறித்து எடுக்கிறார். நம்ம எத்தனை பேர் பரலோக ராஜ்யத்தை குறித்து ப்ரீச் பண்ணுறோம்? ஏசு கிறிஸ்து ப்ரீச் பண்ணது ஃபுல்லாக பரலோக ராஜ்யத்தை குறித்து, கரெக்டுங்களா? அப்போ நமக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்து படிக்கணும். பரலோக ராஜ்யம்னா என்ன, யார் பரலோக ராஜா, பரலோக ராஜ்யத்துடைய சட்ட திட்டங்கள் என்னன்னு தெரிஞ்சாதான் நீங்கள் பரலோக ராஜ்யத்துடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போது நீங்கள் இங்கேருந்து அமெரிக்கா போகிறீங்க, க்ரீன் கார்டு வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய ஃபெசிலிட்டிஸ் உண்டு உங்களுக்கு. ஆனால் அதனால் என்ன ஃபெசிலிட்டி கிடைக்குன்னு தெரியலன்னா அந்த ஃபெசிலிட்டி நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. அதே போல் இயேசு கிறிஸ்துவை நம்பும் பொழுது பரலோக ராஜ்யத்துடைய பிரஜையாக நீங்கள் மாறுறீங்க. ஆனால் பரலோக ராஜ்யத்துடைய சட்டத்திட்டங்கள் என்னன்னு தெரியலன்னா அதனுடைய பெனிஃபிட்டை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது, கரெக்டா? பரலோக ராஜ்யம்னா என்ன, பரலோக ராஜ்யத்துடைய சட்டத்திட்டங்கள் என்ன, என்ன பண்ணால் அந்த பெனிஃபிட்டை பெற்றுக்கொள்ள முடியும். நல்லா கவனிங்க, ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க, இப்போ படிக்க வேண்டாம். யோவான் 3:16 ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? தன் மகனாகிய மகன் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது நிலை வாழ்வை பெற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து மேல் நம்பிக்கை வச்சிங்கன்னா பரலோகம் நிச்சயம்.
அதே மத்தேயு 6:33 அதுக்கு முன்னால் இருந்து படிச்சுட்டு வந்தீங்கன்னா, வானத்து பறவைகளை பாருங்கள், அவை நூற்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை, ஆனால் கடவுள் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுக்குறார். அதனால் ட்ரெஸ்ஸை பற்றி கவலைப்படாத, சாப்பாட்டை பற்றி கவலைப்படாத, தங்குற இடத்த பற்றி கவலைப்படாத, அதெல்லாம் உனக்கு இலவசமாக கிடைக்கும். எப்போ? பரலோக ராஜ்யத்தை தேடும் பொழுது இதெல்லாம் கிடைக்கும். இயேசு கிறிஸ்து தேடும்போது கிடைக்கும்னு சொன்னாரா? ஏன் பரலோக ராஜ்யத்தை தேடும்போது கிடைக்கும்னு சொல்றாரு? டிஃபரன்ஸ் புரியுதா? இயேசு கிறிஸ்து நம்ம நம்புறோம், ஆனா ஜீசஸ் சொன்ன மாதிரி உங்களுக்கு இலவசமா சாப்பாடு, இலவசமா ட்ரெஸ்ஸு, அதாவது இலவசம்னா கவலை இல்லாமல் ட்ரெஸ்ஸுக்கோ சாப்பாட்டுக்கோ தங்குற இடத்துக்கோ கவலை இல்லாமல் ஈஸியாக உங்களுக்கு லைஃப் போகணுன்னா பரலோக ராஜ்யம்னா என்னன்னு தெரியணும், அதனுடைய சட்டத்திட்டங்கள் என்னன்னு தெரியணும், அதை எப்படி அப்ளை பண்ணால் பரலோக ராஜ்யத்துடைய பெனிஃபிட்டை நம்ம பெற்றுக்கொள்ளலான்னு தெரியும் பொழுது இதெல்லாம் உங்கள் லைஃப்பில் ஈஸியாக நடக்கும். கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இது தெரியாதனால தான் நம்ம கடன் வாங்குகிறோம், நோயில் உட்காந்துட்ருக்குறோம், குடும்பத்தில் சண்டை சச்சரவு நடக்குது. புரியுதுங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து எதை அதிகமாக ப்ரீச் பண்ணார்? இறை ஆட்சியை குறித்து, பரலோக ராஜ்யத்தை குறித்து அதிகமாக ப்ரீச் பண்ணார். அந்த பரலோக ராஜ்யத்துடைய சட்டத்திட்டங்கள்லாம் ஓமையில் சொன்னார். விதைப்பர் ஓமையில் சொன்னார். நிறையா ஓமையில் ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அப்போ நம்ம அதை படிக்கும் பொழுது பரலோக ராஜ்யத்துடைய சட்டத்திட்டங்கள், நான் ஒரு சின்ன சட்டத்திட்டம் சொல்லட்டுமா? ஒன்று டைம் இல்லை, ஒன்று மட்டும் சொல்கிறேன். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். இது ஒரு ரூல். இது பரலோக ராஜ்யத்துடைய ஒரு சட்டத்திட்டம். இப்போ உங்களுக்கு பணம் வேணும்னா என்ன பண்ணணும்? நிறைய பணம் வேணும்னா என்ன பண்ணணும்? என்ன சத்தம் வர மாட்டேங்குது? நான் என் பேங்க் அட்ரஸ் அனுப்பிச்சி விட்றேன், பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் அனுப்பிச்சி விட்றேன். எத்தனை பேர் போடுவீங்க? ஓகே, குட். ஒருத்தர் அட்லீஸ்ட் நம்பிக்கை கை தூக்குறாரு. ஓகே பிரதர், நான் போடுவேன் பிரதர்னு சொல்லி. கடவுளுக்கு நான் நல்லா ஆசீர்வதிச்சிருக்கார் சிஸ்டர், தேங்க்யூ. இங்கே தான் ப்ராப்ளம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உனக்கு வேணும்னா கொடுங்கள் உங்களுக்கு. இது ஒரு பரலோக ராஜ்யத்துக்குரிய ஒரு விதி. பிரதர், நீங்கள் ஜீசஸ் சொன்னதை கடைப்பிடிக்க போகிறீங்களா? இந்த உலகம் சொல்லி கொடுத்ததை கடைப்பிடிக்க போகிறீங்களா? நீங்கள் பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடணும், தப்பு கிடையாது. நான் எல்லாத்தையும் போய் கொடுக்க சொல்லலை, தேவையானவங்களுக்கு கொடுக்க சொல்கிறோம். நான் அவங்க ரோட்டில் போகிறவங்களாம் கொடுங்கன்னு சொல்லலை. தேவையானவங்களுக்கு கொடுக்கும் பொழுது தான் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இது ரூல். நிறைய பேர் எனக்கு வந்த அப்புறம் கொடுக்குறான்றாங்க. அது வராது. நல்லா சொல்கிறேன், நீ கொடுத்தா வரும். பைபிள் என்ன சொல்லுது? கொடுங்கள் உங்களுக்கு. நீ வந்த அப்புறம் கொடுக்குறன்னா வராது. புரியுதுங்களா? நிறைய நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம், கடன் முடிஞ்ச அப்புறம் நான் கொடுக்குறேன். கடன் முடிகிறது சான்சஸ் கம்மி. ஏன்னா கடவுளுடைய ராஜ்யத்துடைய சட்டம் எது? நீங்கள் அதை கீழ்ப்படியலைன்னா கஷ்டம். ஓகே, இன்னொரு கொஸ்டின். என்கிட்ட 100 ரூபா இருக்குது, ஓகேங்களா? நான் ஒருத்தருக்கு 50 ரூபா கொடுத்துட்டேன், மீதி என்கிட்ட எவ்வளோ இருக்கும்? சரி, நான் சிம்பிளாக கணக்கு, 10 ரூபா இருக்குது, என்கிட்ட 10 ரூபா இருக்குது, ஒருத்தருக்கு 7 ரூபா கொடுத்துட்டேன், மீதி எவ்வளோ இருக்குது? கணக்கு கரெக்டாக சொல்கிறீங்க. இல்லை, கரெக்டு. இது உலகப்பூர்வமாக இது கரெக்ட். ஆனால் பரலோக ராஜ்யத்துடைய கணக்கு வேற மாதிரி. புரியுதுங்களா? பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் 1 கொடுத்தா எத்தனை கிடைக்கும்? ஒருத்தர் 2ன்றீங்க, ஒருத்தர் 10ன்றீங்க. ஆனால் ஜீசஸ் சொல்றாரு 100 மடங்குன்றார். 100 மடங்கு. புரியுதுங்களா? எனக்காக தாயையோ தந்தையோ குழந்தையோ நிலபலன்களையோ நீர் இழந்தால் இம்மையிலும் மறுமையிலும் 100 மடங்கு கிடைக்கும். அப்போ நீங்கள் 1 லட்ச ரூபா கொடுத்தா எவ்வளோ கிடைக்கும்? ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? நம்பிக்கை இல்லை. நான் கொடுக்குறேன் சிஸ்டர், கடவுள் என்ன அதிகமாக ஆசை வச்சிருக்கிறார். நிஜமாக சொல்கிறேன். நான் முதலே சொன்னேன், நான் செய்யாத சொல்ல மாட்டேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் ப்ராக்டிஸ் பண்ணாத நான் யாருக்கும் டீச் பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் நம்பிக்கையோடு கொடுத்து பாருங்கள். இறை வார்த்தை தான் சொல்லுது. நான் ஒன்று எடுத்துனவங்களை அப்படி 1 லட்சம் கொடுங்கன்னு சொல்ல வரல. உங்கள் தகுதிக்கு ஏற்றபடி கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது 100 மடங்கு உங்களுக்கு கடவுள் கொடுப்பார். நிறைய பேர் பண்ணுற இன்னொரு தப்பு என்ன தெரியுமா? நீங்கள் கொடுத்த இடத்துல தேடுறீங்க. அடுத்த ஒரு தப்பு நம்ம பண்ணுற தப்பு,
யாருக்கு கொடுத்தோமோ அவங்கக்கிட்ட எதிர்பார்க்குறோம். பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு வாயை கட்டி வயிற்ற கட்டி நம்ம படிக்க வைக்கிறோம். பின்னால் என் பிள்ளை என்னை காப்பாற்றுவான்னு நினைக்கிறோம். ஆண்டவர் அப்படி எங்கேயாவது சொல்லியிருக்காரா? நீ உன் பிள்ளைய படிக்க வை, அவன் உன்னை காப்பாற்றுவான்னு சொல்லியிருக்காரா? என்ன சொல்லியிருக்காரு? நரை முடிவரை நான் தாங்குவேன்றார். நீங்கள் யாருக்கு என்ன கொடுத்தாலும் யார்கிட்ட இருந்து எதிர்பார்க்கணும். ஆனால் நீங்கள் எங்கேருந்து எதிர்பார்க்குறீங்க? உண்மையிலே கொடுத்ததுலேருந்து எதிர்பார்க்குறீங்க. புரியுதா? இதுதான் மன வருத்தத்துக்கு ஒரு முக்கியமான காரணம். இன்னைக்கு கூட மன்னிச்சிருவீங்களா எல்லாத்தையும்? ஓகே, சீரியஸாக சொல்கிறேன். கொடுத்தவங்ககிட்ட எதிர்பார்க்காதீங்க. யாருக்கு உதவி செஞ்சீங்களோ அவங்ககிட்ட எதிர்பார்க்கக்கூடாது. பைபிள் அப்படி சொல்லலை, ஆண்டவர் அப்படி சொல்லலை. நீ யாருக்கு பணம், நான் உனக்கு 100 மடங்கு தரேன்றார். கரெக்டா? என்ன நம்பி நீ விதை, நான் உனக்கு 100 மடங்கு பலனை தரேன். அவர்கிட்ட தான் எதிர்பார்க்கணும். பிள்ளைங்கிட்ட எதிர்பார்க்கக்கூடாது, அண்ணன் தம்பிக்கிட்ட எதிர்பார்க்கக்கூடாது, நாத்தனார்கிட்ட எதிர்பார்க்கக்கூடாது, யார்கிட்டையும் நீங்கள் உதவி செஞ்சவங்கிட்ட எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம நிறைய நேரம் கஷ்டப்படுறதுக்கு ரீசன் அதுதான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ பரலோக ராஜ்யத்தை குறித்த நான் ஒன்று தான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதை கரெக்டாக கடைபிடிச்சோம்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. கஷ்டப்பட்டு வேலை செய்யணுமா இல்லை இஷ்டப்பட்டு வேலை செய்யணுமா? கஷ்டப்பட்டு இஷ்டப்படணுமா? இஷ்டப்பட்டு கஷ்டப்படணுமா? எப்படி வேலை செய்யணும்? பைபிளை பொறுத்தவரை இங்கே கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் ஆண்டவர் சொல்லலை. வேலை செய்யணும்னு சொல்லியிருக்கார். சோம்பேறியாக இருக்கக்கூடாது. ஆனால் கஷ்டப்பட்டு நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்தி வேலை செய்யணும்னு ஆண்டவர் சொல்லலை. நல்லா கவனிச்சுக்கோங்க. அது சாபம். பழைய ஏற்பாடில் அது சாபம். அது நீங்கள் டென்ஷனாக ப்ரெஷரில் ஐயோ இன்னைக்கு வேலைக்கு போகலன்னா என் குடும்பத்தில் நடுத்தரவில் வந்துடுமேன்னு போனீங்கன்னா நீங்கள் சாபத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். புரியுதா? ஆதாம் ஏவாள் பாவம் செய்வதற்கு முன்பாக நெத்தி வேர்வை நிலத்தை செஞ்சு உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் இருந்தது. ஆனால் ஆண்டவர் சோம்பேறியாக இருக்கக்கூடாதுன்னு சொன்ன போய் வேலை செய்ய சொன்னார். டென்ஷனில் போய் வேலை செய்யலை, பயத்தில் போய் வேலை செய்யலை. ஆனால் பாவம் செஞ்ச அப்புறம் என்ன ஆச்சு? நீ என்ன தான் செஞ்சாலும் உனக்கு ஒன்றும் பலன் கொடுக்க போகிறதில்ல, நீ கஷ்டப்பட்டு தான் வேலை செய்யணும். நமக்கு பெற்றோர்கள் என்ன சொல்லி கொடுக்குறாங்க? கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். இந்த வயசில் கஷ்டப்படலைன்னா எந்த வயசில் கஷ்டப்பட போகிறேன்? யாரை சொல்கிறது கரெக்டு? ஜீசஸ் சொன்னது கரெக்டா? அப்பா அம்மா சொல்லி கொடுத்தது கரெக்டா? ஆனால் நம்ம எதை நம்பணும்? நிறைய பேர் என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இந்த பிரதர் எல்லாத்தையுமே தலைகளாக சொல்லி கொடுக்குறாரு. நான் சொல்லி கொடுக்குறது பைபிளில் கரெக்டாக இருக்குதா இல்லையா? அப்போ நம்ம யார் மாறணும்? இப்போது நீங்கள் உங்கள் மைண்டு மாற்றணும். சின்ன வயசுல எங்களுக்கும் அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. இந்த வயசில் கஷ்டப்படணும் எப்பரா? அப்புறம் பார்த்தா ஸ்லோவாக பைபிள் வேறு மாதிரி சொல்லுது. ஜீசஸ் ரொம்ப கஷ்டப்பட்டாரா? சரி, சோம்பேறியாக இருக்கக்கூடாது, வேலை செய்யணும். அது மறுபடியும் சொல்கிறேன். ஆனால் டென்ஷனில் ப்ரெஷரில் வேலை செய்வது ஒரு சாபம். டென்ஷனில் ப்ரெஷரில் வேலை செஞ்சால் எல்லாம் வரும் சிஸ்டர். ஓகேங்களா? நான் சொல்கிறது இது புரியுதுங்களா? எத்தனை பேருக்கு ஏற்றுக்கொள்ள முடிகிறது இது? ஓகே, ஆண்டவருக்கு நன்றி. சிஸ்டர், பரலோக ராஜ்யத்தில் சட்டத்திட்டங்களை கடைபிடிச்சாதான் இது நடக்கும். வேற மாதிரி நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் இது நடக்க போகிறது கிடையாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? பரலோக ராஜ்யத்தில் சட்டத்திட்டங்கள் கடைபிடிக்கும் போது இதெல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் ஆண்டவர் சொல்கிறார். டைம் இருந்தால் இன்னொரு நாள் உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஜீசஸ் விசுவாசத்தை பற்றி சொல்கிறாரு, பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்கிறாரு, கடைசியில் அன்பை பற்றி சொல்கிறார் இல்லையா? நான் உங்களை அன்பு செய்து போல நீங்கள் அன்பு செய்யுங்கள். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே உங்களுக்கு சொன்னால் நீங்கள் தாங்க மாட்டீங்கப்பா, பரிசுத்தாய் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாரு சொல்லிட்டு போகிறாரு. திரும்பி உயர்த்திலிருந்து வந்த அப்புறமும் எதை குறித்து பேசினார் அவங்ககிட்ட? விண்ணகத்தை குறித்து இல்லை, விண்ணக அரசை குறித்து பேசுகிறார். அது ரொம்ப முக்கியம். பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார். சரி, ஜீசஸ் பேசுனது எல்லாமே பரலோக ராஜ்யத்தை குறித்து, பரலோக ராஜ்யத்தோட சட்டத்திட்டங்களை குறித்து. நம்ம அது அதிகமாக படிக்கிறது கிடையாது. எப்பொழுது பரலோக ராஜ்யத்துடைய சட்டத்திட்டங்களை நீங்கள் சரியாக தெரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ இந்த உலகத்திலும் வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தாக போகும். புரியுதுங்களா? கடன் பிரச்சனை நமக்கு வராது, பாவம் நம்மளை நெருங்காது. அதே போல் குடும்பத்தில் சமாதானம் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஒரு சிலர் என்ன நினச்சிக்கிறாங்க, ஏசு கிறிஸ்துட்ட வந்தால் நமக்கு துன்பம். ஆண்டவரை நெருங்க துன்பம் வரும்னு யாரும் சொல்லி கொடுத்தாங்களா அவங்களுக்கு? பைபிள் எங்கே போட்டிருக்கு அப்படி? ஆண்டவரை நெருங்க ஏது சிஸ்டர்? ஏன்னா நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க சிஸ்டர். ஓகே,
சரி, உன் விசுவாசத்தின் கூட உனக்கு ஆக கடவுதுன்னு பைபிளில் இருக்குது. நீங்கள் எப்போ ஆண்டவர்கிட்ட நெருங்கினா துன்பம் வரும்னு விசுவாசிக்கிறீங்களோ என்ன வரும்? இப்போ ஜீசஸ் பொறுப்பா நீங்கள் பொறுப்பா? சிலுவனா என்ன சிஸ்டர்? இருங்க 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 இருங்க. சிலுவனா கடன் பிரச்சனையா? இருங்க இருங்க இருங்க, ஒன்று ஒன்றா கேட்குறேன் நான். கடன் பிரச்சனை சிலுவையா? கிடையாது இல்லையா? பாவம் சிலுவையா? ஓகே, எல்லாம் யோசிக்கிறாங்க. மறுபடியும் இந்த பிரதரே, ஹலோ, நம்ம பைபிள்லேருந்து நம்ம போகலாம், ஒன்று ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். இது ரொம்ப முக்கியம். ஆனால் இது எடுத்த இன்னொரு 1 மணி நேரம் போயிருந்தால் நம்ம எடுக்கலாம். இம்பார்ட்டன்ட் தான். நம்ம சிலுவையை சுமக்கணும். லூக்கா 9:23 போட்டு எழுதி வச்சுக்கோங்க, நம்ம படிக்க வேண்டாம். லூக்கா 9:23 ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை பின்பற்றுகிற விரும்புகிற எவரும் தன்னலம் திறந்து அனுதினமும் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றட்டும். என்னுடைய கேள்வி, சிலுவைனா என்னது? ஓகே ஓகே, பாடுகள் துன்பங்கள் வேதனைகள், கரெக்ட். டைம் ஆயிடுச்சா? ஓகே, இப்போ நம்ம நல்லா கவனிச்சுக்கோங்க. பைபிளை நம்ம மேலோட்டமாக படித்தோம்னா ப்ராப்ளம், ஓகேங்களா? தப்பாக புரிஞ்சிக்கிட்டோம்னா இந்த பக்கம் ஒரு எதிர்குரல் வந்துகிட்டே இருக்குது எப்போ பார்த்தாலும். என்ன சொன்னாலும் ஒரு பின்பாட்டு மாதிரி. ஓகே, நல்லதுன்றீங்களா? ஓகே, குட். நம்மளுக்கு சிலுவனை என்னன்னு தெரியணும். நான் என்னுடைய லைஃப்பை சொல்கிறேன், ஓகேங்களா? 2005 நான் மனம் மாறி கடவுளுக்குள்ளே வந்தேன். அதுலேருந்து முடிந்த அளவுக்கு கடவுளுக்காக பணியை செஞ்சிட்ருக்கேன். வந்து ஒரு 8 மாதத்துல என் வேலை போச்சு. நான் கடவுளுக்குள்ளே வர்றதுக்கு முன்னால் உண்மையிலே கிட்டத்தட்ட இன்னைக்கு பணத்தை பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கோடி ரூபாய்க்கு சொத்து வச்சுருந்தேன். ஓகே, வந்து கொஞ்சம் ஒரு 10 மாதத்துல வேலை போச்சு. அப்புறம் ஒரு 6 மாதம் வேலை இல்லாமல் இருந்தேன். ஒரு இடத்துல வேலை கிடச்சிது. மறுபடியும் ஒரு 3 வருஷத்தில் வேலை போச்சு. மறுபடியும் ஒரு 6 மாதம் வேலை இல்லை. நீங்கள் வெளிநாட்டில் 6 மாதம் வேலை இல்லாமல் உட்காந்திங்கன்னா நீங்கள் சம்பாதிச்ச ஒரு 2 வருஷம் பணம் போயிடும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். இருந்த சொத்தில் பாதி போச்சு. ஓகே, எனக்கு இருந்த ஸ்பிரிச்சுவல் எல்டர்ஸ்லாம் என்கிட்ட சொல்லி கொடுத்தாங்க, ஆண்டவர்கிட்ட நெருங்கும்போது சிலுவையை சுமக்கணும், எல்லாத்துக்கும் நன்றி சொல்லு. நானும், ஆண்டவரே பிஸ்னஸ் லாஸ் ஆனதுக்கு நன்றி, வேலை போனதுக்கு நன்றி, எவ்வளோ தான் தாங்கிறது? கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா, இருந்த சொத்து எல்லாம் போச்சு. 3 கோடி ரூபா போச்சு. அது மாத்திரம் இல்லை, 60 லட்ச ரூபா கடன் ஆயிடுச்சு. நான் கத்தாரில் ஃபேமிலி